சுதினம் வாழ வேண்டும். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். விண்ணமுதம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் நீங்கள் இந்த தொலைக்காட்சியின் முன்னே உட்கார்ந்து இன்றைய செய்தியை கேட்க காத்திருப்பீர்கள். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க ஒரு கருத்தை முன்வைக்கலாம் என்று சொல்லி நான் நினைத்தேன். சூடான பிரதேசங்களிலிருந்து
குளிரான பிரதேசங்களுக்கு பயணப்பட்டு வந்திருக்கிறவர்கள் நாங்கள். நம்முடைய ஊர்களிலெல்லாம் எலும்பிச்சை பழச்சாறு ஒரு பொதுவாக நாங்கள் எல்லோரும் அருந்துகின்ற ஒரு பானம். எலும்பிச்சம் பழத்தை எடுத்து அதை புழிந்து அதில் இருக்கின்ற புளிப்பான சாற்றை எடுத்து அந்த சாற்றுக்குள்ளே சர்க்கரை அல்லது சீனி போட்டு தண்ணீர் ஊற்றி நன்றாக வெயிலாக இருக்கின்ற நேரத்திலே, வெப்பமாக இருக்கின்ற நேரத்திலே ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனால் வீட்டுகளிலே குடிப்பதற்காக தருவார்கள். ஆகா, இதை போன்ற சுவையான பானம் இருக்கிறதா என்று நினைத்து நாங்கள் பல தடவைகள் அதை குடித்திருப்போம். இங்கும் கூட, கனடாவிலும் கூட கடைகளுக்கு போனால் நீங்கள் சாப்பிடுவதற்கு முதல் ஏதாவது பானம் என்று நீங்கள் கேட்க முதல் அவர்கள் தருகின்ற பட்டியலிலே பார்த்தால் லைம் ஜூஸ், எலும்பிச்சை பழச்சாறு என்று இருக்கும். பலர் அதை சாப்பாட்டோடு சேர்த்து அருந்துகின்ற ஒரு பானமாகவும் அதை பயன்படுத்துவார்கள். ஆகவே நம்மை பொறுத்தவரையில் இந்த எலும்பிச்சை பழம் என்பது நாம் எல்லோரும் நாளாந்தம் சமையலுக்காக அல்லது நான் சொன்னது போல் ஒரு பழச்சாற்று, அந்த சாற்றை எடுத்து ஒரு பானமாக குடிப்பதற்காக பல வேளைகளிலே நாங்கள் பயன்படுத்தி இருப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த எலும்பிச்சை பழம் என்பது ஒரு புளிப்பான சுவையை தருகின்ற ஒரு சாறு. எலும்பிச்சை பழத்திலே புளிப்பான ஒரு சுவை ஒன்று இருக்கும். இதை ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே முயற்சி செய்திருக்கிறீர்களா? வைத்துக்கொள்வோம், ஒரு கிளாஸ் ஒன்றை எடுத்து அதிலே தண்ணீரை நிரப்பி அதிலே 2-3 கரண்டி சீனியையோ அல்லது சர்க்கரையோ போட்டு நன்றாக கரைத்து அதை பார்த்தால் அதை போல இனிப்பான ஒரு தண்ணீர் இது இருக்காது. அதற்குள்ளே நாங்கள் ஒரு எலும்பிச்சை பழத்தை எடுத்து அதை வெட்டி அதிலே ஒரு துண்டை போடுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த துண்டு அந்த இனிப்பான அந்த சாற்றிலே சில மணி நேரங்கள் இருக்கட்டுமே, ஒரு நாள் முழுவதும் கூட அந்த சாற்றிலே அதை போட்டு வைத்திருந்தோம் என்று சொல்லுவோமே. அடுத்த நாள் நீங்கள் அதிலே போட்ட அந்த எலும்பிச்சம் பழத்தை எடுத்து சுவைத்து பார்த்தால் அது இனிப்பாக இருக்குமா, புளிப்பாக இருக்குமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதை நீங்கள் வீட்டிலே போய் இந்த இனிப்பான ஒரு சீனி கரைசலிலே எலும்பிச்சை பழ துண்டை போட்டு அதை குடித்து பார்த்து அதற்கு பின்பு கண்டுபிடிக்க தேவையான ஒன்றும் கிடையாது. அதை சொல்லுகின்ற போதே நமக்கு தெரியும், அந்த இனிப்பான கரைசலிலே எலும்பிச்சை பழ துண்டை வெட்டி சில மணி நேரங்கள் போட்டு வைத்தால் என்ன, ஒரு நாளோ 2 நாளோ போட்டு வைத்தால் என்ன, அது புளிப்பான எலும்பிச்சம் பழச்சாறு, பழம் புளிப்பாகத்தான் இருக்கும். அதிலே எந்த மாற்றமும் வராது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ மனிதர்களை நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் வேலை செய்கிற இடத்திலே, எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள், உறவினர்கள், இப்படி எத்தனையோ பேரை நாளாந்தம் வாழ்க்கையிலே சந்திக்கிறோம். அதில் இருக்கின்ற சிலர் அந்த எலும்பிச்சை பழத்துண்டை போன்றவர்கள். எவ்வளவு தான் நீங்கள் முயற்சி செய்தாலும் அவர்களுடைய சிந்தனையிலோ நடைமுறையிலோ எந்த விதமான மாற்றமும் வராது. பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இப்படியான மனிதர்களோடு பல மணி நேரம் அல்லது பல நாட்களை நீங்கள் செலவிட்டிருக்கக்கூடும். அதனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அந்த மனிதர் மாற்றம் அடைய வேண்டும். எனக்கு தெரிந்த ஒருவர் இருந்தார். அவர் நன்றாக குடிப்பார். அவர் நன்றாக மதுபானம் அருந்துவார். மதுபானம் அருந்தி அவருடைய ஈரலிலே நோய் அந்த ஈரலிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று கண்டறிந்து அவரை கொண்டு போய் வைத்தியசாலையிலே அனுமதித்தார்கள். அவருக்கு தெரியும், எதனால் தன்னுடைய ஈரலிலே இந்த பிரச்சனை வந்தது, அதிகமாக மதுபானம் அருந்துவதனாலே. அவரை பார்ப்பதற்காக நான் வைத்தியசாலைக்கு போனேன். மிகவும் வியாதிப்பட்டு கதைக்க கூட முடியாத ஒருவராக வைத்தியசாலையிலே படுத்திருந்தார். வைத்தியர்கள் அவருக்கு தெளிவாக சொன்னார்கள்,
நீங்கள் இப்படி வருகின்ற நிலை ஏற்பட்டதற்கு காரணம் நீங்கள் மதுபானம் அருந்துவது தான். மதுபானம் அருந்தாமல் அதை விட முடியாமல் இருந்தால் உங்களுக்கு இனி எந்த விதமான மருத்துவமும் கிடையாது. நீங்கள் இறந்து போய்விடுவீர்கள். என்னை பார்க்கிற நேரம் கண்ணீரெல்லாம் விட்டார். நான் இனிமேல் மதுபானம் அருந்த மாட்டேன், நான் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டார்கள், எனக்கு இவ்வளவு பாதிப்பு வந்துவிட்டது என்று எல்லாம் சொன்னார். வைத்தியசாலையிலே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்கள் போல இருந்தார். இனி கவனமாக இருங்கள், நீங்கள் இனிமேல் மதுபானத்தை தொடாதீர்கள், இனிமேல் உங்களுடைய உடலிலே ஏதாவது பாதிப்பு வந்தால் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்றெல்லாம் புத்திமதி எல்லாம் சொல்லி வைத்தியர்கள் அனுப்பிவிட்டார்கள். போகிற போதும் கண்ணீர் விட்டு போனார். ஐயோ, என்னுடைய உடலை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேனே என்று சொல்லி போனார். 1 மாதம் போனது, 2 மாதம் போனது, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் போனது. ஒரு தடவை நான் அவரை மீண்டும் நிறைந்த மதுவை குடித்து மது போதையிலே அவரை சந்தித்தேன். சந்திக்கிற நேரம் அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் வைத்தியசாலையில் இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்தீர்களே, எதற்காக திரும்பவும் மதுபானம் குடித்தீர்கள் என்று கேட்கிற நேரம் அவர் எனக்கு ஒரு பதில் சொன்னார். அதற்கு எனக்கு மறுமொழி சொல்ல முடியல. அவர் சொன்னார், ஆக கூடி போனால் என்ன, சாவுதானே, சாவை சந்திக்க எனக்கு எந்த பயமும் கிடையாது, எனக்கு இதை குடிக்க விருப்பம், நான் குடிக்கிறேன். சாவை சந்திப்பது டாக்டர் சொல்வார், என்ன சொல்வார், அவர் இறந்து போவாய் என்று சொல்வார். இறந்து போவதெல்லாம் எனக்கு பிரச்சனை, குடிக்கிறதிலே அவர் சந்தோஷம் இருக்கிறது என்று சொன்னார். அது டாக்டராக இருக்கலாம், அவருடைய பெற்றோராக இருக்கலாம், அவருடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், எல்லாரும் சொல்லிக் கொடுத்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படவில்லை. சிறிது நாட்கள் குடித்தார், திரும்பவும் அவருடைய ஈரலிலே பிரச்சனை வந்தது, வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார். இம்முறை அவருக்கு எந்த விடுதலையும் இல்லை, அப்படியே தன்னுடைய உயிரை விட்டுவிட்டார். ஏன் அவர் அப்படி செய்திருப்பார் என்று நான் யோசித்து பார்த்திருக்கிறேன். இப்படியான மனிதர்களை நீங்களும் சந்தித்திருப்பீர்கள். எவ்வளவுதான் நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் கிடையாது, மாற்றம் கிடையாது. சில காரியங்களை செய்வார்கள், உள் மனது கொடூரம் நிறைந்ததாக இருக்கும். யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்னே வந்தவர், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார் என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று சொல்லி பலர் அவரிடத்திலே திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெறுவதற்காக வந்தார்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் ஒரு வசனம் சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வருகிற கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். யாரை பார்த்து கேட்கிறார்கள் தெரியுமா? யூத சமய தலைவர்களை பார்த்து, அல்லது யூத சமயத்தை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறோம் என்று சொன்ன வேத பாரகரை பார்த்து அவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். விரியன் பாம்பு குட்டிகளே, வருகிற கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார் என்ற கேள்வியை கேட்டார். என்ன, அவர்கள் மிகவும் பக்தி வாய்ந்த சமய தலைவர்கள், யூதர்களுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒழுங்காக கடைபிடிக்கிறோம் என்று சொன்ன மனிதர்கள். அவர்கள் மற்றவர்கள் ஏதாவது தவறாக நடந்தால் அவர் அப்படி தவறு செய்கிறார், இவர் இப்படி தவறு செய்கிறார் என்று தவறு கண்டுபிடித்த மனிதர்கள். அவர்கள் யோவானிடத்திலே ஞானஸ்நானம் பெறுவதற்காக வருகிறார்கள். அவர்களை பார்த்து யோவான் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் இல்லை, எதற்காக ஞானஸ்நானம் பெற வருகிறீர்கள்? மனம் திரும்புதல் பெற்று மனம் திரும்புதலுக்காக நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றால் பரவாயில்லை, வாழ்க்கையிலே எந்த மாற்றமும் இல்லாமல் எதற்காக இப்போது ஞானஸ்நானம் பெறுவதற்காக வருகிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மற்றவர்களை பற்றி சில பொறுப்புகளை தந்திருக்கிறார். அந்த பொறுப்புகள் என்ன? மற்றவர்கள் வாழ்க்கையிலே வாழ சரியான வழிகாட்டிகளாக நாங்கள் இருக்க வேண்டியது முக்கியம்தான். ஆனால் அவர்களை மாற்றி அமைப்பது எங்களுடைய பொறுப்பு கிடையாது.
மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றவர் கடவுள். மாற்றத்தை ஏற்படுத்துகின்றவர் கடவுள். உள்ளத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் கடவுளிடத்திலே இருந்து வருகிறது, நம்மிடத்திலே இருந்து அல்ல. மற்றவர்களுக்கு நாங்கள் புத்தியை சொல்லிக் கொடுக்கலாம், வழிகாட்டுதல்களை செய்யலாம், சரியானது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கலாம். மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறேன் என்று சொல்லி உங்களுடைய காலத்தை, நேரத்தை, எல்லாவற்றையும் வீணடித்து விடாதீர்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எலும்பிச்ச பழ துண்டை எடுத்து இனிப்பு நிறைந்த சர்க்கரை அல்லது சீனி கரைசலிலே நாள் முழுவதும் போட்டு வைத்திருந்தாலும் புளிப்பாகத்தான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார். மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும், சீடர்களாக மாற்ற வேண்டும். இதெல்லாம் நமக்கு தந்த பொறுப்புகள். அதை எல்லாவற்றையும் நாங்கள் சரியாக செய்வோம். ஆனால் அவர்களை மாற்றி அமைக்கின்ற பொறுப்பு நம்முடையதல்ல, அது கடவுளுடையது. கடவுளிடத்திலே மாற்றி அமைக்கின்ற அந்த பொறுப்பை கொடுத்துவிட்டு சீடர்களாக மாற்றுகின்ற, வழிகாட்டிகளாக வாழுகின்ற வழியை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தீ